ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஒரு டப்பா எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அம்மாவுக்கு ஒரு போட்டி. இந்த டப்பாவை நான் ஒரு 5 செகண்டுனாச்சும் தலையில் வச்சுக்கணுமா, கீழே விழுந்தா நான் ரூ. 100 கொடுக்கணுமா. 1 செகண்டு கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, "உனக்கு வாய் மட்டும்தான்டா" அப்படின்னாங்க. "உள்ளே போய் பால் பாயசம் இருக்குது குடிடா" அப்படின்னாங்க. "என்னம்மா எனக்கு சாப்பாடு செய்யலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "கோயில் அன்றைக்கி ஒரு செட்டு அன்னதானம் கொடுத்தாங்கடா, அதில் எல்லாமே இருந்துச்சு. பாயசம் மட்டும் எடுத்து குடின்னாங்க." மூடியை திறக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், திறக்க முடியல. அதுக்கப்புறம் பல்ல வச்சு கடிச்சேன்னா, அதுக்கப்புறம் திறக்க முடியல. "வேண்டாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன குடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "குடிக்கலாமா, நான் பிறகு எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மா, "போ, உனக்கு வேறு வேலையே இல்லை" அப்படின்ட்டாங்க. ரியாவை பாருங்களேன், எங்கள் அம்மா ஒளிஞ்சிருக்காங்களாம், அவனை கண்டுபிடிக்கிறாளாம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சோன்னே எங்கள் அம்மா அவளை கொஞ்சின்னு கொஞ்சிட்டாங்க. என் பிள்ளை செல்ல பிள்ளை, அம்மு பிள்ளை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரியா குட்டிக்கு பால் கொடுக்குற டைம் வந்துருச்சு. எங்கள் அம்மா பால் காய்ச்சி, "அந்த என் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்குற டைம் ஆயிடுச்சு, நீ போ" அப்படின்னு, "என்னை தொந்தரப்படுத்தாத" அப்படின்ட்டு இருந்தாங்க. "உங்கள் 2 பேர் பாசம் மலைக்கு அளவே இல்லை" அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாலை ஊதி ஊதி கொடுத்துட்ருந்தாங்க. பார்க்குறத பாருங்களேன், க்யூட்டாக இருக்குது. அதே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறது, தாய் பாசமே அது ஒரு தனி தான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒரு கமெண்டாக ஒரு வரியை எடுத்து சொல்லுங்கள். அவங்க பேரை நான் சொல்கிறேன்.